பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் ஐடி இல்லையா நம்மள்கிட்ட? ஆமாம் சரியாப்பா. என்னம்மா தம்பி? பாஸ்போர்ட் முடிச்சாச்சு. அடுத்து எங்கே போகிறது? அப்படி போ, வண்டி போ. ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இது நேற்று இது சாரி இன்னைக்கு ஊரில் இது நாங்கள் வந்து இது வீக்கெண்டில் வெளியே போகிறோம். அண்ணா வணக்கம் சொல்கிறேன். என்ன சொல்லிக்கிறீங்க? தம்பி சின்னது பேர் சொல்கிறோம் சொல்லிக்கிறீங்க. ஓகே, அப்பா அங்கிட்ட இருக்கிறாப்புல. எங்கே கிளம்பிட்டோம், நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியல. இப்போ தான் வண்டி வரணும். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து கரெக்டாக 11:59 ஆகுது. 12 மணி ஆச்சு. இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து கிளம்புறோம். பெட்ரோல் வந்து போட்டு இருக்கிறாப்புல. பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்கா? பெட்ரோல் ஃபுல்லாக போடணும்ப்பா. சரியாப்பா, நீங்கள் எதாவது சொல்கிறீங்களாப்பா? எல்லாரும் நல்லா இருக்கிறேன். ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அப்பா மூலியமா ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டாப்புல. பெருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்து எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் வரும் உங்களுக்கு. போக போக அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஷார்ஜா நெருங்கியாச்சு. இப்போ ஷார்ஜா தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஷார்ஜாலேருந்து அதுக்கப்புறம் என்னென்னா எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே எங்களுக்கு ஐடியா இல்லை. ஆனால் ஒரு இடம் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் மைண்டில். அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது போக போக உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி ஃபுல் டே எங்களை அங்கே வந்து ஃபுல் டே ட்ராவலில் தான் இருப்போம். ஃபுல் டே ஃபுல்லாக எங்களுடைய பிளானு. அதில் வந்து ராசல் கைமா இருக்குது ஒன் சைடு. இப்போது வீக்கெண்ட் ஏதாவது என்ன சொல்கிறதுனா, நம்மளுக்கு ஈது ஹாலிடேனால் எங்கேயுமே ப்ராப்பராக நம்ம ரீச் பண்ண முடியாது. நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே க்ரௌடு ஜாஸ்தி. நார்மலான டயத்தில் கூட நம்ம ஈஸியாக போயிடலாம் ஒரு இடத்துக்கு. அதே மாதிரி இந்த ஈது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் லீவ் கிடைக்கும் போது மக்கள் எல்லோரும். ஸோ ஒரு வழியாக இப்போ வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். எனக்கு இந்த ஊர் பேர் எதுன்னு தெரியல. லுகர் தொழுகணும். அதுக்காக வந்து வண்டியை நிறுத்திட்டு அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ மணி 1 மணி ஆச்சு. பள்ளியாசல் தொழுகிறதுக்கு ராசல் கேமை கிட்ட வந்தாச்சு. ஒரு ஊர் எந்த ஊருன்னு பேர் தெரியல, அப்புறமா பேர் போட்டுடலாம். வண்டியை நிறுத்தியாச்சு. தம்பி இப்படியா கொத்திராலாம் போட்டு வர்றாப்புல. பள்ளியாசல் யாருமே இல்லையடா, காடு மாதிரிலாம் கிடக்குது ஊரை. பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி ஊரில் இருக்கிற பள்ளிவாசலாம் பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அங்கேயே இருக்கலாம் போல தோணும். தம்பி தொழுதுட்டு இருக்கிறாப்புல. நம்ம பாருங்கள் பள்ளிவாசல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இடத்துல நம்ம உட்காந்துட்டு அப்படியே இதுவாக கேட்குறதுக்குலாம் ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகும். கொஞ்சம் இந்த மாதிரி லாங்கில் இருக்கிற பள்ளிவாசல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா துபாய் சிட்டியில் மாஷால்லா அழகழகான பள்ளிவாசல் இருக்குது. அங்கேயே நம்மளுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போது இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட் சைடு இங்கே இப்போ நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம தொழுகும் போது ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்தாச்சு. தொழுது முடிச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே கிளம்ப வேண்டியதான். அடுத்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. அழகான ஊர். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஊர். ஆனால் வெயில் தான் சுட்டு குறைக்குது காலை. செருப்பு இல்லைன்னா கால் வந்து பெருமையில. ஸோ பள்ளிவாசலில் தொழுதாச்சு. தொழுதுட்டு இப்போ அடுத்து எங்கே போகிறதுன்னு பார்க்கணும். தம்பி முதல்ல சொல்லிட்டு போயிட்டாப்புல. சன்லைட் அடிக்குதா? இந்த இவர் தான் எங்கள் செல்லக்குட்டி. அடுத்து எங்கே போகிறது? அப்படி போ, வண்டி போ. ஏரியா இந்த மாதிரி ஏரியா இருக்குது, சூப்பராக இருக்கு.
ஃபுல்லாக அங்கே போனால் மழை தெரியுது அழகான இடம். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, தண்ணி இல்லை, கார் பார்க்கிங் எல்லா பில்டிங்கும் மேக்ஸிமம் எல்லோ கலரு, ப்ரௌன் கலர். சூரிய வெளிச்சத்துக்காகப்பா. மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 1:23 தொழுது முடிச்சுட்டு இப்போ வந்து தம்பி வந்து லொக்கேஷன் செக் பண்ணுறாப்புல. அண்ணன் ஒரு மாதிரியா சாஞ்சிட்டாப்புல, தம்பியும் சாஞ்சிட்டாப்புல, அப்பா பெரிய ஏப்பம் விட்டுட்டு இருக்காப்புல. அடுத்து எங்கே போய் போகிறோன்னு தெரியும். இப்போ இடம் பார்த்தாங்க. ஆமாம் சரி தம்பி, இடம் பார்த்துட்டியா? இடம் பார்த்தாச்சா? இங்கே வர நேரத்துக்கு போயிட்டு ராசன் கைமா போட்டுருக்காங்க. ஒன்றும் பிளராக அடிக்கிற மாதிரி இருக்குது. வில்லேஜ் அழகான வீடு, பீஸ்ஃபுல்லான ஏரியா, சூப்பர் பீஸ்ஃபுல்லான ஏரியா. இப்போ வந்து நாங்கள் தொழுது முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ ராசல் கைமான் தான் மேப் போட்டது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னா தெரியல. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக யாருமே இல்லை பாருங்கள். இந்த ஏரியாவில் ஒரு ஆள் கூட கிடையாது நம்ம பார்க்கும்போது. ஆனால் எல்லா வீட்லேயும் பெரிய பெரிய ரெசார்ட் டைப்பில் வீடு இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏதோ நம்ம ஊர் சைடு கார் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இதை பார்க்கும்போது. நான் ஒரு வீடியோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ திருப்பி நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்தி லொக்கேஷன் பார்க்குறோம், எங்கே போகிறது, கரெக்டான ரூட்டில் வந்திருக்கோமா, தப்பான ரூட்டில் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். 2 சைடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக டெசர்ட்டில் இந்த பக்கம் எல்லாம் வில்லாஸு எல்லாம் புதுசாக கட்டி விட்டுருக்காங்க. பெரிய பெரிய வில்லாவாக இருக்குது. இங்கேருந்து இப்போ நாங்கள் இருக்கிறது பண்ண இருக்கிறதா சொந்தம் சொந்தம் போனால் உள்ளே விட மாட்டானே. சொந்தம் உள்ளே விட மாட்டானே. பாஸ்போர்ட் எடுங்க. ஆமாம் பாஸ்போர்ட்டில் தானே உள்ள வருவோம். விசாரிக்கணும். விசா போட்டு போகிற மாதிரில. ஆமாம், அப்படி தான் போகணும். உள்ள வைக்கிறதுக்காக டெசர்ட்டோட வீடு எப்படி நிற்கிதுன்னு தெரியல. டெசர்ட்டு தாண்டி மலை. ஸோ அந்த வழியிலேயே சப்போஸ் ஓமன் முசந்தம் போக முடியலன்னா நாங்கள் வந்து ராசல் கைமா அப்படி போயிட்டு அங்கே சுற்றிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கடையில் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதையும் நம்ம பார்த்துக்கிற வேண்டியதான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஊர் பார்க்கும்போது லைக் துபாய் மாதிரி தெரியல. நார்மலாக நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக 2 சைடு மலை, நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு ரைடுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுவோமோ அந்த ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பெருசாக டிஃப்ரென்ஸு இருக்குது, ஆனால் பட் அந்தளவுக்கு இல்லை. ஒரு இந்தியாவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், நேராக போட்டிருக்கு பாருங்கள். பார்டர் வந்து எங்களுக்கு நியர்பை வந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அங்கே பார்டர் கிராஸ் பண்ண விட்டுட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஓமன் போயிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தோம், பாஸ்போர்ட் வேணும்னு சொல்லி காட்டுது. சப்போஸ் இந்த தடவை போக முடியலன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் ஏரியாவோட நம்ம ஓமன் பார்டர் கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம். அந்த முசந்தம்ங்கிற ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணோம், பஸ் சர்வீஸ் இருக்குது. பட் இப்போ எதார்த்தமாக இன்றைக்கி வெளில வர்றதுக்கு வண்டி இருந்தனால நாங்கள் கார்லேயே வந்தாச்சு. தண்ணி இது சிமெண்ட் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ராசல் கைமா சிமெண்ட் ஃபேக்ட்ரி பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு பில்டிங் கூட பார்க்க முடியலங்க, ஒரு பில்டிங் கூட பார்க்க முடியல. பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஃபேக்டரி. இந்த மாதிரி மலை, பெரிய பெரிய மலை இருக்குது, மண் மலையாக இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக.
பார்க்கும்போது புழுதி அப்படியே அள்ளி நம்மலாம் பைக்லாம் போகிறாங்க என் ஃப்ரெண்டில். நான் ரொம்ப சிரமங்க, அவ்வளோ புழுதி அள்ளி தட்டுது. ஒமன் உள்ள வந்தாச்சா, பார்டர் வந்தாச்சு. அதை பற்றிலாம் ரோடெல்லாம் பாருங்க, டபுள் வே ஆயிடுச்சு. ஒமன் பார்டர் உள்ள வரப்போகிறோம். அந்த ரோடு அந்த சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு, நம்ம இந்தியா ரோடு மாதிரி. இந்த ரோடு பற்றிலாம் ஒரு வண்டி போகிறது ஒரே ரோட்டில் ஆயிடுச்சு. நம்ம துபாயில் அப்படி இருக்காதுல்ல. ஆமாம், எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்டரா போகிறீங்க, உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். துபாயிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பார்டரை நெருங்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஓமன் கிராஸ் பண்ணுற அந்த பார்டர் வந்துடும் நினைக்கிறேன். இது பார்க்கும்போது எனக்கு நம்ம இந்தியாவில் ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே இருக்குதுங்க. 2 சைடு கார் வரப்போக இருக்குது. நம்ம எதிர்த்த மாதிரி கிட்டத்தில் ஒரு பெரிய ஹில்ஸு, அது கீழே நம்ம எங்கே நம்ம போகிற டெஸ்டினேஷனோ அதுபடி போகிறது, சின்ன சின்ன ஷாப்ஸு. அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குது. அழகாலாம் அந்த அழகாக கிடையாது, வேறு மாதிரி ஒரு நேச்சரை ரசிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு மலைக்கு கீழே ஒரு சின்ன ஊர், அது மண்ணு மலை, காற்றுல அடிச்சிச்சின்னா முடிஞ்சு போச்சு. என்னப்பா பிளானே பண்ணலை, உமனுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க. எங்கே போகிறோன்னு பிளான் பண்ணலை, உமனுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க. தண்ணிக்கு கூப்பிட்டு வந்தாரு, பார்க்கலையா நீங்கள்? மாட்டுவா ஃபிஷிங் போட்டு கார் வச்சிருக்க மாதிரி அவங்க போட்டு வச்சிருப்பாங்கப்பா. தம்பி, முசந்தம் போகிறதுக்கு பாஸா என்ன ஏதுன்னு அது மட்டும் கேளு. என்ன தம்பி? பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் எழுதி கேட்பாங்களாம். பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் எழுதி இல்லையா நம்மள்கிட்ட? ஆமாம், சரியாப்பா. இப்போ வந்து ஒவ்வொரு பார்டரில் பாஸ்போர்ட்டு எதுவும் இல்லை நம்மள்கிட்ட, எமிரேட்ஸ் மட்டும் தான் இருக்குது. பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் தான் உள்ள விடுவாங்க பார்டரில். ஒரு நாள் தான் நின்றுச்சு. இந்த அருகாப்பட்ட ஒரு சைன் வாங்கினா உள்ள விட்டு, அந்த அருகாப்பட்ட சைன் வாங்கணும். திருப்பி ரசிக்க போய் நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிடுறது பாருங்க. தனியாக குடிச்சு குடிச்சிக்கிறாங்க, இன்னும் நல்லா மயக்கம் பண்ணிக்கிறாங்கல்ல. என்ன சாப்பிடுவாங்க, சாப்பிடுமா டீ சாப்பிடுமா போல சொல்லுவோம். இடத்துக்கு பேர்லாம் இல்லைல்ல? இடத்துக்கு பேர் இருக்கா? நீ என்ன குச்சியோட வரியா? கதை துறங்க அப்பாக்கு, வாங்கப்பா. அது லாக்காக இருக்கு. மணி கரெக்டாக மணி 3 மணி ஆச்சு. என்ன லொக்கேஷன் தெரில, போகிற வழியில் மேப் எடுத்து அடித்து பார்த்தோம், இந்த இடம் காட்டுச்சு. அப்படியே வந்தாச்சு, இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. செமையாக இருக்குது, ஏரியா செமையாக இருக்குது. நம்ம ஊர் சாலையில் இருக்குதுங்களா, வேட்டிலாம் எடுத்து நிற்கிறாப்புல, மீன்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. புதுசாக இருக்குல்லடா? நல்லா தான் இருக்குது. நல்லா வித்தியாசமான இடமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் நிறுத்திக்கிறேன். இதோட கண்டினியூ வந்து அடுத்த வாரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டேக் கேர்.